பெருமானை திருக்கோயிலை வலம் வந்து என்னென்ன பணிகள் எல்லாம் கிடைக்கிறதோ அந்த பணிகளை எல்லாம் சிந்தை மகிழ செய்து பணிந்து எழுந்து உள்ளும் புறமும் திருப்பணிகள் என்னென்னலாம் பெருமானுக்கு திருவடி காட்டுகின்ற திருப்பணிகளோ அவற்றையெல்லாம் பகல் முழுதும் செய்து பகல் முழுக்க செய்து காலை அதை பகல் பொழுது கழிந்த பிறகு இறைவனுடைய மறையவனார் அந்தி அமையத்து மாலை நேரத்து அரிய விளக்கு மீண்டும் ஏற்றுவதற்கு எண்ணுகிறார். அப்படி ஏற்றும் பொழுது எண்ணுவார்னா ஏங்க என்னைக்காவது வெண்ணெய் கொண்டு வந்துருக்கலாமே, நேத்தான கொண்டு வரல, நேத்த போக முடியாது நினைப்பு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாமே, இன்னைக்கு கொண்டு வந்தான்னா இறைவன் மீது அவர் கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை கெட்டுருச்சுன்னு அர்த்தம். தெரிஞ்சது இன்னைக்கு எரியுமா அப்படியோட நினைப்பு நிரந்தரப்படும். எவ்வளவு உறுதிப்பாடு இல்லையா? அப்படி நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றார், இன்னைக்கும் மீண்டும் அதே போல் விளக்கேற்றுவதற்கு துணிகிறார். பண்டு போல பல நாளும் பயிலும் பணி செய்து அவர் ஒழுக தண்டி அடிகளால் அமனர் கலக்கம் விளைந்து சார்பில் அமன் குண்டர் அழிய ஏழ் உலகும் குலவும் பெருமை நிலவியதால் அண்டர் பெருமான் தொண்டர் கடல் அமரர் வணியும் அணியாரூர். இவ்வாறு பலகாலம் இந்த பணியை இப்படியே செய்து வர சமணர்கள் எல்லாமே இவருடைய பணியினுடைய துணிவை கண்டு கலக்கம் அடைய தன்னிடையே கலங்குறாங்க. சிவத்தொண்டருக்கு உறுதிப்பாடு எவ்வளவா அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாம் கலக்கம் அடைய இறைவன் அண்டர் பெருமான் தேவர் பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆரூர் பெருமான் தொண்டர் கடல் அமரர் பணியும் அணியார். தொண்டர்களுடைய கடலை தேவர்கள் பணிகின்ற ஆரூர். அதுதான் முதலையும் சொன்னார் தேவாசிரிய காவணத்துல. தேவர்கள்லாம் திருவாரூர்ல வந்து எதுக்குங்க தேவாசிரிய காவணத்தில் காத்திருக்கிறாங்கன்னா, இந்த சிவனடியார்கள் எல்லாம் எங்க வருவாங்க, வெளியே வருவாங்க. தேவாசிரிய காவணத்திலிருந்து வெளியே வருவாங்க. வந்தா அவங்க கொஞ்சம் அருள் வாங்கிக்கலாம். ஏன் சிவபெருமான்ட்ட நிறைய வாங்கிட்டு வர போறாங்க, இறைவன்ட்ட நிறைய வாங்கிட்டு வர போறாங்க. அவங்ககிட்ட அருள் வாங்குறதுக்காக இறைவன்ட்ட அருள் வாங்குறதுக்காக கூட காத்திருக்கிறான்னு சேக்கிழார் பெருமான் சொல்ல. சிவனடியார்கள் தேவாசிரிய காவணத்திலிருந்து வெளியே வருவாங்க. அவங்ககிட்ட வர்றவங்ககிட்ட நான் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் லெட்ரு, எனக்கு வேண்டுதல் இருக்கு, நீங்கள் அப்படியே கொஞ்சம் சாமிகிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்காக இங்கே அவ்வாறு ஏழு உலகம் சமணர்கள் எல்லாம் அழிந்து இறைவனுடைய பெருமை ஏழு உலகம் குலவ பெருமை நிலவியதால் நாதம் மறைதே நமினந்தி அடிகளார் நல் தொண்டு ஆக பூதநாதர் புற்றிடங்கொள் புனிதற்கு அமுதுபடி முதலாம் நீதி வளவன் தான் வேண்டும் நிபந்தம் பலவும் அரியணையின் மீது திகழ இருந்து அமைத்தான் வேதாகமம் விதி விளங்க. இப்படி நமினந்தி அடிகள் செய்த பணியினுடைய பயனின் காரணமாக இந்த செய்தி நாட்டினுடைய அரசன் சோழ பெருமானுக்கு தெரிய வருகிறது. அவனே நினைக்கிறான், திருக்கோயில விளக்கேற்ற நெய் இல்லையா, என்னையாது அப்படின்ட்டு நம்ம இறைவனுக்கு திருக்கோயிலுக்கு வேணுங்கிற பணிக்கெல்லாம் நம்ம வேண்டிய நிபந்தம் செய்தோமே எப்படின்ட்டு மீண்டும் ஆராய்ந்து வேத ஆகம நூலில் எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ திருக்கோயிலுக்கு தேவையான நிபந்தங்களை எல்லாம் நியமித்து தொடர்ந்து அந்த பணி நயப்பதற்கான செயலை ஆற்றுகிறான் சோழ பேரரசு. அது எதனால் நிகழ்ந்த நமினந்தி அடிகளுடைய திருத்தொண்டினுடைய உரைப்பினால் தான் இங்க பாடல சொல்றார். வென்றி விடையார் மதிச்சடையார் வேதி விடங்க பெருமாள்தாம் என்றும் திருவாரூராளும் இயல்பின் முறைமை திருவிளையாட்டு ஒன்றும் செயலும் பங்குனி உத்திரமாம் திருநாள் உயர் சிறப்பு நின்று விண்ணப்பம் செய்தபடி செய்து அருளும் நிலையை பெற்றார். இப்போ இறைவன்ட்ட நாள்தோறும் போய் விண்ணப்பிக்கிறார், சாமி உங்களுடைய திருவருட்கருணை எப்பொழுதும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய பங்குனி உத்திர நாளுடைய தரிசனத்தை நான் திருவோலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்தபடி இருந்து கொண்டிருக்கிறார். வென்றி விடையார் மதிசடையார் வீதி விடங்க பெருமாள் தான். வீதி விடங்க பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த தியாகராஜ பெருமாள், இங்க முற்றிடம் கொண்டதனால திருவீதி உலா வர்ற தியாகராஜ பெருமாள். தியாகராஜ பெருமானுடைய என்றும் திருவாரூர் ஆளும், அவர் தான் ராஜாவா இருந்து ஆழ்ந்தார். தியாகராஜர் ஆரூர் அமர்ந்த அரசர். சாமி தான் ஆரூர்ல 16 ஆண்டுகளாக தானே அரசராக இருந்து ஆட்சி புரிஞ்சார். ஒரு மன்னனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. அப்படிங்க இயல்பில் முறைமை திருவிளையாட்டு
அடியாரை காவல் கொண்டு அருளாட்சி புரிந்து மேற்கொள்ளும் திருவிளையாடல்கள். சாமி அடியார்களுக்கு அருள் புரிவதற்காக செய்யக்கூடிய திருவிளையாடல்கள். அந்த திருவிளையாடல்களையும் ஒன்றும் செயலும். அந்த திருவிளையாடலை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாதம் பங்குனி மாதம் உத்தரம் நடக்கக்கூடிய அந்த தரிசனத்துல விழா ஒரே ஒரு தளத்துல 30 நாள் நடக்கிற விழா திருவாரூர்ல மட்டும்தான். 30 நாள் திருவிழா. எல்லாம் ஒரு 10 நாள் நடக்கும். திருவிழானாவே 10 நாள் நடக்கக்கூடிய விழா. பங்குனி உத்தரம் திருவிழாவை முன்னிட்டு திருவாரூர்ல 30 நாட்கள் விழா நடைபெறும் திருவிழா. என்ன 30 நாள் நடக்குன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் இறைவன் செய்த திருவிளையாடல்களை எல்லாம் உணர்த்தும் வண்ணம் திருவீதி உலா இருக்கும். ஒரு நாள் தியாகராஜ லீலையில் அவர் சாமி செய்த திருவிளையாட்டில் ஒவ்வொரு விளையாட்டையும் உணர்த்துவதாக ஒவ்வொரு விழா நடக்கும். அப்படிப்பட்ட திருவிளையாட்டில் ஒன்றும் செயலும் பங்குனி உத்தரமாம் திருநாள் உயர் சிறப்பும். இரண்டாவது உருத்திரபாத தரிசனம். சாமி உருத்திரபாத தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் 2 தரிசனம். ஒன்று மார்கழி திருவாதிரையில் சாமி வலதுகால் தரிசனம் கொடுக்கக்கூடியது. பங்குனி உத்தரத்தில் சாமி இடதுகால் தரிசனம் கொடுக்குறது. தியாகராஜருக்கு திருவடி என்னங்க, 2 திருவடியில் ஒரு திருவடி தான் காமிப்பாங்க 2 நாள் போகும்போது. ஒரு நாள் பங்குனி உத்தரத்தில் போய் பார்க்கணும், ஒரு நாள் மார்கழி திருவாதிரையில் போய் பார்க்கணும். அப்படி பங்குனி உத்தரத்தில் உத்தரபாத தரிசனம் சொல்லக்கூடிய அந்த உருத்திரபாத தரிசனம் அது மங்கள நாள் வசந்தம் சொல்லுவார். இந்த மங்கள நாள் வசந்தம் காலம் தான் நம்பியாரூர் உற்றியூரை விட்டு அகன்றார். விட்டு அகன்று போனதுக்கு காரணம் அதுதான். எனவே அப்படிப்பட்ட தரிசனத்தை காண வேண்டும் என்று நின்று விண்ணப்பம் செய்தபடி அவர் நின்று விண்ணப்பம் செய்தார் நாயனா. அதன்படி அருளும் நிலை பெற்றார். சாமி அருள் செய்கிறார். அப்படி அருள் செய்கின்ற பொழுது இன்ன பரிசு திருப்பணிகள் பலவும் செய்தே ஏழ் உலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் அடியார் வழி நிற்பார் அன்னவண்ணம் திருவிளையாட்டு ஆடி அருள என்னாலும் நன்மை பெருக நமினந்தி அடிகள் தொழுதார் நாமுய நாயனார். இன்னவாறு இன்ன பரிசுபடி அப்படின்னு என்னங்கன்னா பலவையான திருப்பணிகள் செய்கிறார் சுவாமிக்கு. திருவாரூர்ல பலவையான திருமுது தொண்டர்களுக்கு கொடுக்கிறது, சிவனடியார்களை உருவாக்குவது. என்னென்ன பணி செய்தாருங்கிறதுக்கு சிவனடியார்களை உருவாக்குகின்ற திருப்பணி. இப்படி ஒரு நாயனார் செய்திருக்கதான் ஞாபகம் வச்சுக்கணும். எம்பிரான் கணநாதர் என்று சொல்லக்கூடிய 63ல கணநாதர். இவருடைய திருப்பணி என்னன்னு கேட்டா அடியார்களை உருவாக்குவது. அடியார்களை உருவாக்குறது என்னங்க அப்படின்னா, வர்றவங்ககிட்ட சிவபெருமானுடைய புகழை சொல்லி நீங்களும் வாங்க துண்டுக்கு வாங்கன்னு அழைப்பு. சரிங்களா? வாங்க கோயிலுக்கு வாங்க, அர்த்தஜாமத்துக்கு வாங்க, குரு பூஜைக்கு வாங்க, உழவாரத்துக்கு வாங்க, திருவாசல் முற்றுவதற்கு வாங்க கூப்பிடுறது. சரிங்களா? இப்படிலாம் தொண்டு செய்தவர்கள் எவ்வளவு உயர்கதி பெறுவார்கள் என்பதை நாம் நினைச்சு பார்க்கணும். வாழ்நாளில் அந்த அடியார் திருக்கூட்டாளர்களை நினைந்து போற்றி கொண்டு பவானியில பெரியசாமியான்னு ஒருத்தர் இருந்தார், சிவசேகரையான்னு ஒருத்தர் இருந்தார். புரியுங்களா? இவங்கெல்லாம் திருக்கூட்டத்தில் ஏறத்தாழ தன்னுடைய குடும்பம்னா என்னங்க, மனைவி பொண்ணு பையன் அப்படி இல்லை, மனைவியோடைய குடும்பம், அவங்களுடைய பங்காளி மக்க, பொண்ணுடைய மருமக மக்க, புரியல, அவங்க பேரன் பேத்தி, அவங்க சொந்தம் என்னென்னலாம் சொந்தமாக இருக்கா அத்தனை பேரையும் சிவனடியாராக ஆக்கிடுவாங்க. அவங்கள மட்டும் ஆக்கலை, புரியலா, அவங்க பகுதியில் இருந்து வரக்கூடிய அத்தனை பேரையும் வாங்கன்னு சொல்லி 400 பேர் திருக்கூட்டத்தில் இருக்காங்க, 150 பேர் அவங்க வர வச்சாங்க. திருத்துண்டுக்கு அப்படி உழைத்தவர். என்ன கேட்டீங்கன்னா தன்னெல்லாம் கருதாம ஒரு கணக்கு பயன்லாம் கிடையாது. அவங்க பெற்ற பயன் 4 பேர் இந்த நாள் பயனற்று தன்னுடைய வேலையெல்லாம் என்னென்னலாம் பண்ணுவாங்கிறீங்க. அவர் கூலி வேலை, கறி வேலை செய்யணும், கறி ஓட்டுறவங்க, புரியுங்களா, இருசக்கர வாகனத்தில் 10, 10:30, 11 மணி வரையும் வீட்டில் போய் ஒவ்வொருத்தையும் ட்ராப் பண்ணிட்டு வருவார். சரிங்களா? நாங்கள் இருட்டிலேருந்து வரோங்க, எங்கள் நாளில் கோயிலுக்கு வர முடியாதுங்க, இருங்க அர்ஜா முடிஞ்சிருங்க, நான் கொண்டு விட்டுட்டு வரேன் அப்படின்னு 2 வீலர். யார் என்ன பணி செய்ய நாம் வாங்கன்னு சொன்னாவே வரமாட்டேங்கிறவங்க பணிக்கு. பணி செய்கிறோம்னா என்னமோ பிடிச்சி கட்டி பிடிச்சி இழுத்து நம்ம வீட்டுக்கு சேவ் பண்ணி வாங்கி கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படி பணி செய்தவர்கள் இருக்க, இப்படி இங்கே இருக்கிறவங்க கண்ணில் பார்த்து 2-3 பேர்த்து சொல்ல வச்சுக்காதீங்க. எத்தனையோ தொண்டர்கள் பணி மட்டுமே வாழ்ந்தாங்க. தனக்கான கொடுக்கப்பட்ட பணி
அவங்க கோயிலில் சாமியை கும்பிடாம எத்தனை நாள் சாமி கும்பிடுறதுக்கான உதவி பெரியவங்களுக்கு செய்திருப்பாங்க தெரியுங்களா? அதெல்லாம் தொண்டினுடைய உச்சம், உழைப்பு. அப்படிதான் பணி செய்தாதான் அதுக்கு அது அப்படித்தான் பாடம் கேட்டதுக்கான உண்மையான அர்த்தம். தியாகராஜாட்ட பாடம் கேட்டிருக்கோம்னா உண்மையா என்னன்னு கேட்டா பணி செய்தாதான். இல்லைன்னா சும்மா நம்ம படிச்சு கேட்டுச்சோரக்காய் அப்படி படிச்சுட்டு போறோம் அர்த்தம். நாமளும் கதை கேட்டுட்டு உட்காந்துட்டு காலத்தை கழிச்சுட்டு போறோம் அர்த்தமே தவிர வெறுமனே காலம் கழிந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும். யாருக்காகவும் காலம் நின்று என்ன பண்ணாதுங்க, பதில் சொல்லாது. சரிங்களா? அவங்க செய்யறாங்களா, நான் செய்யணுமா, எல்லா கேள்வி அப்படித்தான். நம்ம இங்க என்ன இல்லைங்க, இங்க குறிப்பிட்டு சொல்றேன்னு வச்சுக்கோங்க, திருக்கூட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ புரியுங்களா, ஒரு 10 நான் தான் செய்யணும், அவங்க தான் செய்யணுமா அப்படிங்கிற முனைப்பு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாம செஞ்சா நமக்கான உயிருக்கான ஊதியம் நினைச்சோம்னா எப்படியாவது செய்யணும். புரியுங்களா? அவங்க வரவங்களுக்கு போக தெரியாதா, எப்படி வேணா நினைக்கிறான். புரியுங்களா? வந்தவங்களுக்கு போக தெரியாதா, ஒவ்வொரு பணி அடியாரில் நினைச்சு கவனிச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் ஆன்மா இருக்கும். புரியுங்களா? அவங்களுக்கு ஒரு கோயிலில் போனா தரிசனம் பார்த்தாங்களா, அவங்களுக்கு கிடைச்சதா, அவங்களுக்கு பார்த்தாங்களா அப்படின்னு நினைக்கணும். போனா முட்டிட்டு போனா நாம போய் பார்த்துட்டு வந்துட்டான் வேலை முடிஞ்சு. இதுல பணி இல்லை, நாம பார்க்காம இருந்தாலும் அடியார்களை பார்க்க வைக்கணும். அதுதாங்க பணி, அதுதான் உண்மையான பணி, அதுதான் திருத்தொண்டினுடைய நிலைப்பாடு. இல்லை அது என்ன நிலைமை, நமக்கு கிடைக்கலைனாலும் அது அடுத்தவங்களுக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல வாழ்றது தான் உண்மையான இன்பம். இல்லை அப்படி வாழ்ந்தவங்க, வாழ்ந்து காட்டினவங்க, வாழ்ந்து கொண்டு இருப்பவங்களும் இருக்கிறாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கவங்களே சொன்னோம்னா எதில் பார்க்கும்போது உங்களுக்கு அவங்க மேலே அபிப்பிராயம் அதிகமாயிடும். சரிங்களா? நாங்கள் வாழ்ந்து முடிச்சவங்களை பற்றி சொல்கிறோம். சரிங்களா? இவங்களாம் அப்படிலாம் போய் பணி செய்து தொண்டுக்கான உழைப்பை கொடுத்துருக்குறாங்க. அவங்க காலத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவங்க செஞ்ச உழைப்பு, நம்ம திருக்கூடத்தில் எத்தனையோ பல ஆண்டுகள் முன்பிருந்தாலும் அவங்கள பின்னால் வந்திருந்தாலும் அந்த பணிக்கான வேலை என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு நினைந்து அந்த ஐயாவெல்லாம் அவங்களெல்லாம் எவ்வளவு அவங்கள மதித்து அவங்களுக்கான பொறுப்பை கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பணி செய்கிறார்கள், அவங்களுக்கு கொடுக்கணும் பொறுப்பு. எப்ப நெருங்க முடியும் சிவபெருமானை, எப்ப தொண்டர்களை நெருங்க முடியும் அப்படின்னு கேட்டா பணி செய்தால் மட்டும்தான் அவங்க நெருங்க முடியும். புரியல? தொண்டு செய்யலையா இப்போ அவங்க வந்துட்டு போறாங்க, அவங்கள கீழ்மையானவங்க இல்லை, அவங்கள கேவலமா நினைக்கிற அர்த்தம் இல்லை. சரிங்களா? நம்மளால முடிஞ்ச பணியை நாம் செய்து கொடுக்க வேணுங்கிற நினைப்பு இருக்கணும். நம்ம இங்க நாயனார் இன்ன பரிசு இதுக்கு சொல்ல வந்து கேட்டீங்கன்னா, எப்படிப்பட்ட அடியார்கள் எல்லாம் உருவாக்க சிவகணனா எம்பிரான் கணநாதர் என்ன செய்தான்னு கேட்டீங்கன்னா, அவர் அடியார்களை உருவாக்குறது எப்படி உருவாக்குனார்னா, ஒரு 4 பேருக்கு தேவாரம் சொல்லி கொடுக்குறது, கோயிலுக்கு போனால் நீங்கள் கூட்டுறது எப்படி, இந்த கூட்டுறது பணி செய்யுங்க, பூ கட்டி கொடுங்க, இப்படி வரவங்களுக்கெல்லாம் மனம் அமைச்சு கணநாத திருமணம். சரிங்களா? நீங்கள் படிப்பு சொல்லி கொடுக்கணும்னா அந்த மடத்துக்கு பேர் கணநாத திருமணம். இல்லை கணநாதர் அந்த அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, என்ன அடியார்கள் கோயிலில் திருக்கோயிலில் பணி செய்யறதுக்கு என்னென்ன பணிகளாக இருக்கோ அந்த பணிகளை சொல்லிக் கொடுப்பது. அந்த பணிகளை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது ஒரு சிவபுண்ணியம். அப்படி ஒரு சிவனடியாரை உருவாக்குனீங்கன்னா அது ஒரு சிவபுண்ணியம். அப்படிப்பட்ட புண்ணியத்தை செய்தார். அடியார்களை ஆக்குதல், திருஅமுது கொடுத்தல், சிவஞான தானம். சிவஞானத்தை தானமாக கொடுத்தல். என்ன சிவஞானத்தை தானமாக கொடுக்கிறது அப்படின்னா, அவர்கள் சிவஞானம் பெறுவதற்கான உரிய பொருளை தானமாக கொடுக்கும். இப்படிப்பட்ட பணிகள் எல்லாம் திருக்கோயிலை புதுக்குதல், பல வகையான பணிகளை பலவும் செய்து 7 உலகம் மண்ணும் பெருமை திருவாரூர் மன்னர் பெருமான் தியாகராஜ பெருமான் அடியார் அன்பின் வழி நிற்பார். எப்படிப்பட்டவர்? அடியார் வழி நிற்பார். எப்படிப்பட்ட வழி நிற்பார்? அடியாருடைய அன்பின் வழி நிற்கக்கூடிய பெருமான் ஆதலின் அன்னவண்ணம் திருவிளையாட்டு ஆடியருட. இப்படி அவர் செய்கின்ற பணி பலவாறும் எடுத்து காட்டுகின்ற பொருட்டாக என்னாலும் நன்மை பெருக தொழுதா நாம் உய்ய நவினைந்தடிகள். அவர் திருவாரூரில் இப்படி பணி செய்தது எல்லாம் நாம் தொழுது உய்யும் பொருட்டு பணி செய்கிறார். தேவர் பெருமான் எழுச்சி திருமணலிக்கு ஒரு நாள் எழுந்து அருள யாவர் எண்ணாது உடன் சேவித்து எல்லா குலத்தில் உள்ளோரும் மேவ அன்பதாமும் உடன் சேவித்து அணைந்து விண்ணவதம் காவலாளர் கோலக்கம் அங்கே கண்டு களிப்பு உற்றார். நம்மளுடைய திருவாரூர் தியாகராஜ பெருமான் திருவீதி விழா ஒரு நாள் திருமணலிக்கு எழுந்தருள்கிறார். திருத்துறைப்பூடி போன வழியில் திருமணலி 16 கிலோமீட்டர். அந்த திருமணலிக்கு எழுந்தருள்கிறார்.
அப்படி எழுந்தெழும் போது அந்த திருவுலகத்தை பாருங்க, அந்த 30 நாள் விழாவில் ஒரு நாள் திருமணலைக்கு போயிட்டு அங்க ஒரு திருவிளையாட்டை நிகழ்த்துற சம்பவத்தை சொல்றார். அது என்னன்னா தியாகராஜர்களை படிச்சதான் தெரியும், அந்த நூலை படிச்சாதான் அது என்னன்னு. அப்படிப்பட்ட அந்த திருமணலைக்கு சென்று வரும்போது அங்க கூட்டம், சாமியை காண்றதுக்கு திருவோலகத்தை காண்றதுக்கு பெரிய கூட்டம். அப்படிப்பட்ட கூட்டத்துல நாயனாரும் அன்பர் தாமுடன் சேவித்து இறைவனை அந்த ஓலக்கத்தில் கண்டு கழித்த பொழுது பொழுது வைக சேவித்து புனிதர் மீண்டும் கோயில் புக தொழுது தம்மூர் பருங்கு அணைந்து தூயம் அணை உள் புகுதாதே இழுதும் இருள் சேர் இரவுபுறம் கடையில் துயில இல்லத்து முழுதும் தருமம் குறிமணையா வந்து உள் புகுத மொழிகின்றார். சாமி திருவீதி விழா போயிட்டு மீண்டும் கோயிலுக்கு போயிட்டாரு. இவர் தன்னுடைய திருத்தலமாகிய திருவாரூருக்கு வந்து வீட்டுக்குள்ள போவதற்கு யோசிக்கிறார். வெளியே அமர்ந்துக்கிறார். ஏன் இந்த கோயில் கூட்டத்தை எல்லாம் போயிட்டு வந்தங்காட்டி உடம்பு தீட்டுப்பட்டு விட்டது, பலரோடு சென்று நாம் முட்டி இருக்கிறோம் அப்படின்னு இவருடைய குலத்தின் சார்பின் காரணமாக ஒரு நினைப்பு இவருடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. அதனால மனையில் புகுதாதே வெளியே அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்ற பொழுது வைக சேவித்து மாலை வரை இறை வழிபாட்டை செய்து மீண்டும் புனிதர் கோயிலை இறைவன் போன பொழுது தொழுது தம்மூர் மருங்கு வந்து சேர்கிறார். தூய மனை உள் புகுதாதே, அந்த இல்லத்துக்குள்ள போகல. இழுதும் இருள் இழுதும் இருள் அப்படின்னா நல்ல கருகும்னு இருக்கிற இரவு. இழுதுன்னா நெய்யின் பேரு, செறிவின் பேரு. ஆனா நெய்யின்னு என்னதுங்க, அப்படியே தாரையா ஊத்தமா அப்படியே ஊத்தாம என்ன ஆகும், ஒரு பக்கம் கட்டி நிற்கும். அதனால இழுது சேர் இருள் சேர் இரவு புறம் கடையில் துயில. வீட்டுல என்ன பண்றாருங்க, வெளியில அமர்ந்து துயில. இல்லத்து முழுதும் தருமபுரி மனையார் வந்து உள்புகுதம் வீட்டுக்கு. அப்பதான் என்ன விளையாடாச்சு போனால காணவே அப்படின்னு வாசல வந்தா வாசல படுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்பா அம்மா சொல்றாங்க, ஏங்க வாங்க, ஏன் வந்து வீட்டுக்குள்ள வந்து குளிச்சு அனுஷ்டானம் பண்ணி சாப்பிட்டு படுங்க அப்படின்னு சொன்னபோது அவருடைய பதில், திங்கள் முடியார் பூசணைகள் முடித்து செய்யும் கடன் முறையால் அங்கிதனை வேட்டு அமுது செய்து பள்ளி கொள்வேன் என அவர்க்கு நங்கள் பெருமான் திருமணலிக்கு எழுச்சி சேவித்து உடன் நன்ன எங்கும் எல்லாரும் போத இழிவு தொடங்கிற்று என்னை என்று. அம்மா வாங்க, இறைவனுடைய பூசணை எல்லாம் முடிச்சு செய்ய வேண்டிய கடமுறைகள் எல்லாம் செய்துட்டு நீங்க வேள்வி வளர்த்தி அங்கீதனை விட்டு அமுது செய்து மீண்டும் என்ன பண்ணுங்க படுத்துங்க அப்படின்னு சொல்ல, இல்லம்மா இறைவன் திருமணலைக்கு திருவீதி விழா வந்தாரா, எல்லோரோடும் கலந்து பார்த்தனா என்னோட உடம்பு இழுக்கப்பட்டுச்சு, என்னுடைய உடன் நன்ன எங்கும் எல்லாரும் கூட எல்லாரும் வந்ததுனால இழிவு தொடக்கிற்று அப்படின்னு உடம்பு தீட்டுப்பட்டது என்று எண்ணி சொல்ல, ஆதலாலே குளித்து அடுத்த தூய்மை செய்தே அகம் புகுந்து வேதநாத பூசனையை தொடங்க வேண்டும். அதற்கு நீ சீதனல் நீர் முதலான கொண்டு இங்கு அணைவாய் எனச் செப்ப காதல் மனையார் தாமும் அவை கொணரும் அதற்கு கடிது அணைந்தார் சொல்றார். அதனால நான் குடிச்சுட்டு தான் உள்ள வந்து எல்லாம் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா குளிர்ந்த நீர் எடுத்து வைப்பாயாக என்று சொல்லி அம்மையாரை ஏவ அம்மையார் சென்று அதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறார். எப்படிப்பட்ட அம்மையார் என்றார், இல்லத்து முழுதும் தழுமம் புரி மனையார். பாடல்ல 23வது பாடல் ஒரு அருமையான சொல் கடந்து வந்துட்டோம். இல்லத்து முழுதும் தருமம் புரி மனையார். இல்லத்து அப்படின்னா இந்த வீட்டுல இல்லத்துல தருமம் நிலைபெற வேண்டும் என்றால் அது இல்லாதான் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய நெறி. வீட்டுல தர்மம் நிலைக்கணும்னா யாருக்கு உறுதிப்பாடு இருக்கணும்னா இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லாளுக்கு. புரியல, இல்லா அப்படின்னு என்னதுங்க, மனையவள். அந்த மனையவளுக்கு தான் அந்த உறுதிப்பாடு இருக்க வேண்டும். அப்படி புரிகின்ற மனையார் அவங்க நினைச்சு அவங்க இல்லை நாம செய்யலைன்னாலும் என்ன பண்ணுவாங்க, செய்ய சொல்லி சொல்லுவாங்க. நீங்க அந்த கடைப்பாடு சாப்பிடலையா சாப்பிடுங்க, குளிக்கலையா குளிங்க, நீங்க கிளம்பலையா வேலைக்கு நேரமாச்சு கிளம்பலையா கேட்கலைன்னா பேசாம வீட்டுல படுத்துத்தான் இருப்போம். பின்னாடி உசுப்புனாலதான் ஓடுது வண்டி இல்லைங்களா. அப்படி இங்க இல்லத்து தர்மம் புரிமனையார்னா அது எல்லா அரங்களுக்கும் மூலமாக இருப்பவர்கள். அப்படி இருக்கக்கூடிய அம்மையார் சொல்ல, ஆதலாளை குளித்து அடுத்து தூய்மை செய்து அகம் புகுந்து எல்லாம் செய்ய வேண்டும்.
அதற்கு நீ சீத நல்லீர் முதலாக கொண்டு இங்கு அணைவாய், குளிர்ச்சியான நீர் கொண்டு அணைவாய் என செப்ப காதல் மனையாதாமுமாய் தொடர்பொடி வேகமாக அணைந்தார். ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ மேனீனில் ஏயும் அசைவின் அயர்வாலோ அறியோம் இறையும் தாழாதே மேய உறக்கம் வந்தணைய விண்ணோர் பெருமான் கடல் இணைந்து தூய அன்பர் துயில் கொண்டார் துயிலும் பொழுது கனவின் கண். எனக்கு சேக்கிழார் பெருமானுக்கு சொல்றார், எனக்கு தெரியலைங்க, இவர் உட்கார்ந்துருந்தார் நம்ம தண்ணி கொண்டு வர வரைக்கும், தூங்கிட்டாரு. எதனால தூங்கினாரு? பயிற்சியால தூங்கினாரா இல்லது இறைவனுடைய அருளால் தூங்கினாரா தெரியல. ஆய பொழுது தம்பெருமான் அருளாலேயோ அறியும் மேனியில் ஏயும் அசைவினாயிரவாளோ அறியும் தெரியல. ஆனால் ஏன்னா முடிச்சுதான் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, கொண்டு வாங்கன்னு சொன்னது முடிச்சுதான் தூங்கிட்டாரு தெரியாது. அப்ப அறியும் கொஞ்ச நேரம் கூட தாழாமல் உறக்கம் வந்து அணைந்த போது நாயனார் உறங்கி விட்டார். விண்ணோர் பெருமான் கடல் நினைந்து கொண்டே தோயன்பர் துயில் கொண்டார். துயிலும் பொழுது கனவின் நினைச்சுக்கிட்டே சாமி நினைச்சுக்கிட்டே தூங்கினாரு. நினைச்ச உடனே சாமி கனவு வந்துட்டார். நினைச்சுக்கிட்டே கனவுல பெருமான் வரணும் கேட்டுட்டு படுத்தோமா, கனவே வரக்கூடாதுன்னு படுத்திருக்கோம் இல்ல. எந்த கெட்ட கனவு சாமி நல்லா தூங்கணும், முருகா நீ வரணும், பெருமானே நீ வரணும், காட்சி கொடுக்கணும். அப்படி கேட்கலினாலும் தூய நினைப்போடு பெருமானை கடல் நினைந்து உறங்குக அப்படின்னு உறங்கினார் கனவின் கண். மேன்மை விளங்கும் திருவாரூர் வீதி விளங்க பெருமாள்தாம் மான அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்தருளி ஞானமறையோய் ஆரூரில் பிறந்தார் எல்லாம் நம் கணங்களான பரிசு காண்பா என்று அருளி செய்து அங்கு எதிரகன்றார். சாமி வந்தாரா? சேக்கிழார் குறிப்பு வச்சாரு, பூசை காண்பவர் போல வந்தாராம். பூசை காண்பவர் போலனா எப்பயும் 9 மணிக்கு கொஞ்சம் பூசை பண்ணுவாரு, அங்கே அனுஷ்டானம் பண்ண 7 மணிக்கு பண்ணுவாரு. எவ்வளவு நேரம் காணாமே வந்துட்டார். இது கனவின் கண். இப்ப அறிவுக்குள்ள இருக்கிறவரை அறிவுக்குள்ள விளங்கி தோன்றுகிறார். எங்கிருந்தோ வந்தாருன்னு நினைச்சு கூட சாமி எங்கேயோ போயிருந்தாரு. சென்று இவன்தான் ஒன்றில் அந்நியம் படிக்க சென்று இவன்தான் ஒன்றில் அந்நியமா அன்று அவன்தான் ஏதும் என்றில் அசேதம் அப்படின்னு சொல்லி படிப்போம். எனவே இங்க சொல்கிறார், மேன்மை விளங்கும் பெருமான் மான அன்பர் பூசனைக்கு வருவார் போல வந்தருளி. பெருமை மிகுந்த அன்பர் செய்கின்ற பூசனைக்கு எப்பொழுதும் வருவார் போல வந்தருளி ஞானமறையோய் ஆரூரில் பிறந்தவரெல்லாம் நம் சிவகணங்கள் காண்பாய், நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு அறிவுறுத்துறார். சொல்றார் ஞானமறையோய். அது மட்டும் அப்படின்னு ஒரு சொல்றார். இதை நீங்க வெளியா கூட வச்சுக்கலாம், யாரைங்க நாயனாரை கூப்பிடுற மாதிரி ஞானமறையவரே அப்படின்னு கூப்பிடுற மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு வகையில பொருள் செய்திருக்கிறார், ஆரூரில் பிறந்தார் எல்லாம் ஞானமறையோய் நம் கணங்கள், ஞானத்தை உடைய நம் கணங்கள் என்று ஆன பரிசு காண்பாய் என்று அருளிச்செய்து சாமி அங்க கனவு முடிச்சிட்டார். ஏங்க முடிச்சாரு? விழிச்செழுந்து பார்க்கணுமே, கனவு தானே, உறங்கத்தானே போயிட்டாரு. கனவு முடிச்சு இவர் விழிக்க வேண்டும் என்பதற்காக சாமி என்ன பண்ணுங்க, எதிர் அகன்றார். சொல்றார் பாருங்க, எதிர் அகன்றான்னு சொல்ல, எதிர் அகன்றேன், இவர் விழித்து வரணுங்கிறதுக்காக எதிர் அகன்றார். ஆதி தேவர் எழுந்தருள உணர்ந்தார் இரவு அர்ச்சனை செய்யாது ஏதம் நினைந்தேன் என அஞ்சி எழுந்தபடியே வழிபட்டு மாதராக்கும் புகுந்தபடி மொழிந்து விடியல் விரைவோடு நாதநாதம் திருவாரூர் புகுத எதிர் அந்நகர் காண்பார். இப்போ அம்மா விழிச்சாரு, விழிச்சு தனக்கு நடந்ததை தன்னுடைய இல்லவளுக்கும் சொல்லுகிறார். மனையாளுக்கும் தெய்வ பெருமாள் திருவாரூர் பிறந்தார் எல்லா ஆதிதேவர் இப்படி எழுந்தருள அதை உணர்ந்து எழுந்தாராகி இப்படி இரவு அர்ச்சனை செய்யாம படுத்துட்டுமே அப்படின்னு நினைச்சு வருந்தி அஞ்சி எழுந்தபடியே வழிபட்டு, எழுந்தபடியே வழிபட்டு போய் கை கால் கழுவினாரா? நோம்பு கழுவினாரா? இல்ல. குளிச்சாரா? இல்ல. நேரா போனாலும் உட்கார்ந்தாரா? அனுஷ்டானம் பண்ணிட்டான், பூசையை பண்ணிட்டு சாமி திரு இறைவனை கனவுல கண்டதே எல்லா தூய்மை ஆயிடுச்சு. சாமி இரவுல கனவுல வந்திருக்கிறார், அதுவே உடம்பு தூய்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போய்
மாதராருக்கும் புகுந்தபடி மொழிந்து பூசை முடிச்சுட்டு தான் அம்மையாருக்கு சொல்கிறார். சொல்லி விடியல் காலையில் விடிஞ்சோடனே விரைவோடு நாதநாதன் திருவாரூர் சென்று எதிர் நகர் காண்பார். அங்க திருவாரூர்ல போய் எதிரில் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தெய்வ பெருமான் திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும் மை வைத்து அணைய மணிகண்டர் வடிவே ஆகி பெருகு ஒளியால் மொய் வைத்து அமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு முடி குவித்த கை வைத்து அஞ்சி அவனி மிசை விழுந்து பணிந்து கலி சிறந்தார். இந்த நிமிடம் முடிச்சலாம் புராணம். எனவே இங்க பாருங்க, அப்படி திருவாரூர் புகுந்து பார்த்த போது திருவாரூர் பிறந்து வாழ்வார் எல்லாரும், திருவாரூர்ல பிறக்கக்கூடிய எல்லாரும் மை வைத்து அணைய கண்டர் வடிவே ஆய் சாமியுடைய சிவகண வடிவாகவே எல்லாமே காட்சிப்படுகிறது. அப்படி காட்சிப்பட்டவுடன் பெருகு ஒளியால் மொய் வைத்து அமர்ந்த மேனியராம் பரிசு கண்டு, அது சிவபெருமானுடைய சிவகணங்களாக இருக்கக்கூடிய அந்த தோற்றத்தை கண்டு கையை தலைமேல் குவித்து முடி குவித்த கை வைத்து அஞ்சி அவனிமிசை பணிந்து தப்பு செஞ்சுட்டோம், இப்படி நினைச்சிட்டோம். இதெல்லாம் குறிப்பு என்ன நமக்கு அறிவுறுத்துகின்ற குறிப்புன்னு கேட்டீங்கன்னா, குளமிளராயிலும் குளத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று காட்டுகின்ற குறிப்பு. எனவே கொள்வாரேனும் குலம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயிரின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரால் எல்லார் நாமம் எவரேனும் தாமாக இலாடத்து இட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் பெருமானுடைய திருவருள் இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமே பேணி கவராலே தொடுமடியார் தொண்டர்களை செல்வம் கண்டோ குளம் கண்டோ இதையெல்லாம் பார்க்கிற வழக்கமே கூட. திருநீரை பூசி இருக்கிறார் தொண்டர், அவ்வளவுதானே தவிர அவர் செல்வம் உடையவரா அவங்கள்ட்ட போலாம் பேசலாம், இவங்க செல்வத்தை வச்சு மதிப்பிடலாமா, மற்றதெல்லாம் மதிப்பிட மாட்டோம். கல்வியோ ஏன்னா கல்வி வச்செல்லாம் ஒருத்தரை பார்த்து நம்ம இது பண்ணல, பணம் இருக்கா அப்படின்னு அப்படி பார்த்துடாத. அவங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோட அல்லாத சாதிகளும் அங்களமேல் கைகூப்ப அடியார் கூடி செல்லாறு நெறிக்கே செல்லாணி அறிவுரையும் திருநெல்வேலி. நான் குளச்சடியார் வரலாற்றிலையும் பார்த்தோம். குளமிளராகிலும் குளமுடை, அதாவது 4 குளத்துல எந்த குளத்துல வந்தாலும் அவர் பெருமானுக்கு எப்படி திருத்தொண்டு செய்தார் அப்படின்னு சொல்லி தமிழராய் வரையினும் கூட்டமாய் வரையினும் மணி செய்யும் திருத்தொண்டர். அப்போ ஒரு குலவேதம் கண்டு ஒருவரை நாம் என்ன பண்ணக்கூடாது, தாழ்த்தக்கூடாது. இது இன்னைக்கு சமூக புரட்சி. வெளியில புறத்துல பாத்தீங்கன்னா புரட்சி என்னதுங்க, சமூகத்துல அப்படி எல்லாம் நினைக்கக்கூடாது, குளந்தாழ்த்தி பேசக்கூடாது அப்படின்னு புரட்சிங்கிறாங்க. ஆனா அன்றைய நாட்கள்ல சிவனடியார்களுக்கு இது இயல்பான தன்மை, இதுல புரட்சி கிடையாது. இயல்பான தன்மைங்கிறதுனாலதான் திருக்கோயில அதுவான் உண்மையரே 63 வேறு வேறு குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிசையை கொண்டு வந்து அதுதான் உலக புரட்சி, அது அவசியம். இப்படி நாயனார் அப்படி கண்டு அமனிசை விழுந்து அஞ்சி பணிந்து எழுகிறார். படிவம் மாற்றி பழம்படியே நிகழவும் கண்டு பரமர்வால் அடியேன் பிழையை பொறுத்து அருள வேண்டும் என்று பணிந்து அருளால் குடியும் திருவாரூர் அகத்து புகுந்து வாழ்வார் உவளையத்து நெடிது பெருகும் திருத்தொண்டு நிகழ செய்து நிலவுவார். இப்படி இறைவன் அடியார்கள் திருவாரூர் இருக்கக்கூடிய தொண்டர்களை எல்லாம் சிவகணங்களாக படிவமாற்றி காட்சியளித்ததைக் கண்டு நாயனார் அடியேன் பிழையை பொறுத்தருள வேண்டும் பெருமானை என்று வேண்டிக் கொண்டு பணிந்து அருளால் குடியும் திருவாரூர் அகத்து புகுந்து வாழ்வு வீடே மாற்றிட்டு வந்துட்டார். ஏமப்பேரூர்ல என்ன பண்ணிட்டாருங்க, குடியே திருவாரூருக்கு மாத்திட்டாரு. அதான் இயல்பாகவே திருவாரூர் பிறந்தாலும் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லும் போது எல்லாருமே கையை தூக்கிடுவாங்க. சில பேர்லாம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் செய்யணும். திருவாரூர் இருப்பவர்கள் சிவகணங்கள், அது சிவபுண்ணியத்தினால போய் பிறக்கிறதுன்னு சொல்றோம். திருவாரூர் நினைச்சு போய் பிறக்கிறது இல்லை. திருவாரூர்ல போய் பிறந்தாலும் பிறக்க முக்தி திருத்தலம்னா நாம நினைச்சிட்டு போய் பிறக்கவும் முடியாது. சரிங்களா, இறைவன் நினைக்கணும். நான் இப்பதான் எங்க வழியில் யாராவது வயிற்று பிள்ளைத்தாச்சியா இருக்கிறாங்க, நான் திருவாரூர்ல போய் அட்மிட் பண்ணி பிறக்க வச்சு நினைச்சா அதுவும் சாமி நினைக்கணும். புரியல, அது என்ன பண்ணுனா அந்த அன்னைக்கு அந்த இடத்துல பிரசவம் ஆகிறதுக்கு இறைவனுடைய திருவுள்ளம் நினைக்கணும். ஏன்னா அதெல்லாம் எப்படி நடக்குங்கிறது திருவுள்ளம்
நம்ம சொல்ல முடியும். எனவே திருவாரூர் பிறப்பது என்பது ஒரு தவம். அது யோகத்துல வேற சொல். திருவாரூர் பிறக்க முத்தித்தருன்னா யோகத்துல வேற நிலை. ஆனா திருவாரூர்ல பிறக்க தவம். அப்படிப்பட்ட நினைப்பை நான் நினைச்சிட்டேன், இழிவா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க சுவாமின்னு கேட்டு அருளால் திருத்தூர் குடியும் வீடு மாற்றி திருவாரூர் புகுந்தார். திருத்தொண்டு நிகழச் செய்து திருவாரூரில் நிலவி வாழ்கிறார். நீரு புனைவார் அடியார்க்கு நெடுநாள் நேதியாகவே வேறு வேறு வேண்டுவனை எல்லாம் செய்து மேவுதலால் ஏறு சிறப்பின் மணிப்புற்றில் இருந்தார். தொண்டர்க்கு ஆணி எனும் பேரு திருநாவுக்கரசர் விளம்ப பெற்ற பெருமையினார். சிவபெருமானுடைய தொண்டர்களுக்கு, நீரு சேர்ந்த தொண்டர்களுக்கு பல பல வகையான பணிகளை செய்து எல்லோரும் இவரை உயர்ந்த நிலையில் போற்றுகின்ற மாதிரி. நீங்க திருநாவுக்கரசருடைய திருப்பதிகத்துல தொண்டருக்கு ஆணி, அச்சாணின்னு அர்த்தம். ஆணின்னு என்னதுங்க? அச்சாணி, உரையாணி, ரெண்டு வகையான ஆணி. அச்சாணி அப்படின்னா இவரை வச்சுதான் தொண்டருடைய கூட்டமே ஓடுதுங்கிற அளவுக்கு உரைப்பா நிற்கிறது. யாரு சொல்லியிருக்கிறாங்க? ஆணி, தொண்டருக்கு அச்சாணி. அவர் எப்படி இருந்தா அவரால் அவருடைய தொண்டு இன்னைக்கு குவளையும் நிகழ, அதனால்தான் அவருடைய விளக்கிட்டு எரித்த செயல் நீள்நாடு அறியும் அன்றி அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் ரெண்டுமே திருப்பதிகத்தில் நாயனாருடைய அப்பர் சுவாமியுடைய திருப்பதிகத்தில். எனவே அப்படி திருப்பதிகத்தில் போற்றி வழிபாடு செய்து பேறு பெற்றவர் நாயனார். இந்நவகையால் திருப்பணிகள் எல்லா உலகும் தொழச் செய்து நன்மை பெருகும் நமிநந்தியடிகள் நயமா திருவீதி சென்னிமதியும் திருநதியும் அணைய வருவார். திருவாரூர் மன்னர் பாத நீழல் மிக மிகும் வளர்ப்பொன் சோதி மண்ணினார். இவ்வாறு தொண்டருடைய திருப்பணிகளை பலவும் செய்து அவர் இறைவனுக்கு திருவாரூர் புற்றிடம் உண்டாருக்கும் திருவாரூர் அறநெறி அப்பருக்கும் தொடர்ந்து பணிகளை செய்து வருவார். இறைவனுடைய பாதகமலமலர் சென்று முக்தி அடைகிறார். நன்மை பெருகும் நமிநந்தி அடிகள் இன்ன வகையால் திருப்பணிகள் எல்லா உலகும் தொழச் செய்து. எல்லா உலகும் தொழச் செய்துனா அவருடைய காலத்துக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் நாயனாரை அவர் செய்த பணியை நினைந்து நாம் வணங்குறோம். விளக்கிட்டாங்கன்னா உடனே நினைக்க வேண்டியது யாருன்னா நமிநந்தியடிகள். அதுக்கப்புறம் கணம் புள்ள ஒரு 3-4 பேர் விளக்கேற்றி பணி செஞ்சாங்க. அதுல முதன்மையாக இறைவனுக்கு திருப்பணி விளக்கேற்றிய திருப்பணிக்கு உரியவர் நமிநந்தியடிகள் என்று. அப்படி இன்றைக்கு வரை அவருடைய புகழ் பேசுகின்ற மாதிரி எல்லா உலகங்களும் போற்றும்படி இறைவனுடைய சென்னி மதியம் திருநதியும் கங்கையும் பிறையும் சூடிய பெருமானுடைய திருவாரூர் பாத அரசர் மன்னர் தியாகராஜ பெருமானுடைய பாத நீழல் மிகும் வளர்ப்பொன் சோதி நன்னினார் நாயனார் அவருடைய திருவடி நீழலில் கலந்தார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து எம்பிரான் நமிநந்தியடிகளுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.